கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அப்ப எதை குறித்து நான் பேச போகிறேன்? இஷ்டம் முடிஞ்சுதா? ஆமென், பேசலாம், தைரியம் பேசலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி மீதியுள்ள வசனங்கள் பின்னாடி வருது. அமைதி கொடுப்பி சரித்து விடுபடி அன்றாய் அளந்து உங்கள் வழியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லி. ஆமென். அப்போ இந்த நாள்ல உங்களோடு பகிர்ந்து கொள்ளபடியா எந்த தலைப்புல பேச விரும்புகிறேன், ஏதாவது பேச கொடுக்குதான் கொடுங்கள். ஆமென். நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கொடுங்க அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் சொல்லப்பட்டிருக்கு. கொடுங்க அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் சொல்கிறேன். என்னென்ன காரியத்துல கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்துல கொடுக்குங்கள் என்று சொல்லப்படுவதும் அது திருப்பி நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுவதும் அதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இருக்கிறாரோ அதையெல்லாம் அவர் என்ன பண்றாரு? திரும்பி நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். ஆமென். வசனம் படிச்சீங்களா? அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை அழைத்த ஒரு நபரை குறித்து இந்த சொல்லப்படுகிறது. விருந்துக்கு அழைத்த அந்த நபரை குறித்து சொல்றாரு. என்ன பண்ணாத? நீ பகல் விருந்தாவது இரவு விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதியாகவும் உன் சகோதரியாகவும் உன் பந்துக்களையாகவும் ஐஸ்வர்யமுள்ள அயலாக்காரிடம் அழைக்க வேண்டாம். அழைத்தால் என்ன பண்ணுவாங்க? அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்வார்கள். இல்லைங்களா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய நெய்பர்ஸ், நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நடத்தி நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து நம்மளை கனப்படுத்துவாங்க. இல்லைங்களா? நம்ம ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறோம், நம்ம வீடு ஏதோ புண்ணியத்தனை பண்றோம், இல்ல பிரதிஷ்டை பண்றோம், ஒரு இதெல்லாம் காரியங்களை பண்ணும்போது அவங்க எல்லாத்தையும் கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து நமக்கு கையில ஒரு மொய் வைப்பாங்க. இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பியும் அவங்க அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க. ஏன் நம்ம கூப்பிட்டுக்கிறோம்ல? அவங்க நம்ம பிள்ளையோட வந்திருக்கிறாங்கல்ல, கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க நம்மளுடைய பிள்ளையோட பர்த்டேக்கு வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க நம்மளுடைய விசேஷத்துக்கு வந்திருக்கிறாங்கல்ல, அப்போ நம்மளும் என்ன பண்ண மொய் வச்சிருக்கிறாங்க? 500 ரூபாய் மொய் வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? 500 ரூபாய் மொய் வைக்கணும். இல்லையா? பதிலுக்கு பதில் செய்வார்கள். ஆமென். இப்படிதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய கலாச்சாரம் எப்படியா இருக்கு? நம்மளுடைய கல்யாணத்துல ஒரு பிரதர் கல்யாணத்துக்கு போய் மொய் வச்சிருக்காரு அப்படின்னா பாஸ்டர் வந்திருக்கிறாரு. பாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு? 1000 ரூபாய் மொய் வச்சிருக்கிறாரா? இப்ப அவருடைய புள்ள கல்யாணத்துக்கு போறோம்டா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த மொய் வைக்கணும் அப்படின்னு சொல்ல நினைப்போம். இல்லைங்களா? அதுதான் நினைப்போம். ஆமென். இப்படி நம்ம நினைக்கும் பொழுது பதிலுக்கு பதில் நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது அவர் நம்ம நிச்சயமா நம்ம மனுஷனாருக்கு நம்மளே திருப்பி செய்யணும் அப்படின்னா நம்ம உண்டாக்கின தேவன் நம்ம செய்ததுக்கு நிச்சயமாய் திருப்பி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரதர், நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க 500 ரூபாய் கொடுத்து அவனுடைய பிறந்த நாள் மகளுடைய பிறந்த நாளுக்கு நீங்க போய் கொடுத்து அவனை கனப்படுத்துறீங்க. நிச்சயமா உங்களோட பிள்ளையோட மருத்துவ வருவாரு, திருப்பி கொடுப்பாரு. இல்லையா? அப்போ உலக மனிதர்களாகிய நாம் இப்படி நன்மை பெற்றவர்களுக்கு திரும்பி நன்மை செய்யும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் நம்மளை காட்டிலும் மேன்மையானவர், உன்னதமானவர், உண்மையுள்ளவர். அவர் செய்யாமல் விட்டு விடுவார்கள். ஆமென். ஆமென். இந்த நாளில் கூட
சில காரியங்களை நம்மளை எடுத்து காட்ட விரும்புகிறேன். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது காரியம் என்ன கேட்கிறார் அப்படின்னா, செவி கொடுங்கள். நீங்க கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 49வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிக்க பார்ப்போம். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்துல. இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். போதும். அடுத்தது யாத்திராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவர்களுக்கு சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறவராக இருக்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது அவர் ஏற்றதாக இருக்கிறார். நல்லது, நன்மை உண்டாக்குவதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, ஏன் செவிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். செவி கொடுப்பது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றது, ஜனங்களே செவி கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஏன் செவி கொடுக்க வேண்டும்? ஆமென். பெரியவங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுத்து கேட்கணும். செவி கொடுத்து கேட்டா அது நன்மைக்காக தான் இருக்கு இல்லைங்களா? அப்பா, இந்த விளக்கை கொட்டுறாங்க, எரியிற விளக்கு கொடாதுன்னு ஒரு குழந்தைகிட்ட எதுக்கு சொல்லுவாங்க? தீமைக்கு சொல்ல மாட்டாங்க, நன்மைக்கு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப கர்த்தர் எனக்கு செவி கொடு என்று சொல்வாரானால் அது நம் நிச்சயமாக அது நம்மளுடைய நன்மைக்காக தான் இருக்கும். அவன் கெட்டு போவதற்காக அவர் சொல்ல மாட்டார் இல்லைங்களா? அதே போல ஏன் நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் ஆமென் பல இடங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அது சில வசனங்களை மட்டும் நான் இடத்தில் எடுத்து காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. ஒரே ஆள் இல்லாம பலரும் வாசிங்க. 1வது அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு வரும் காலங்களிலே அவன் அப்படியாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், விக்கிரமின்றி வாசம் பண்ணி பயப்படாமல் அவன் எப்படி இருப்பான்? ஆபத்து காலத்துல அமைதியாக இருப்பான். அவன் ஹல்லேலூயா. அவன் ஹல்லேலூயா. அவன் எல்லாத்துக்கும் கொரோனா வந்தது இல்லைங்களா? எல்லாத்துக்கும் கொரோனா வைரஸ், புதிய வைரஸ் எல்லாம் வந்தது. அவன் நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டு அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கொண்டு நம்ம இருந்தோம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் எத்தனையோ உலக சடங்குகளுக்கு ஆபத்து வந்தது. ஆனால் கர்த்தர் அவருடைய வார்த்தையோட நம்மளை பாதுகாத்தவராக இருக்கிறார். அவன் ஹல்லேலூயா. அடுத்து நீதிமொழிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்க பார்க்கிறோம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது பேணிக்கொள்வாய், உங்கள் உதடுகளை அறிவை காத்துக் கொள்ளும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். 6வது வசனம் வாசிங்க. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடி அவனுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. கர்த்தருக்கு செவி கொடுத்தால் நம்ம என்ன பண்ண முடியாது? ஜீவ மார்க்கத்தை சிந்திக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம் வாசிப்போம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எப்படியா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது?
பாக்கியவானாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 2வது உபாகமம் புத்தகம் 28ஆவது அதிகாரம் 1-14 வசனம் மட்டும் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல கர்த்தருக்கு செவி கொடுத்து நீங்க நடப்பீர்கள் என்றால் அது உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 28வது அதிகாரம் உபாகம புத்தகத்துல 1-3 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்பது அவர் நமக்கு நலமாய் இருக்கிறது. எப்பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு நிறைவேறும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடப்போம் என்றால் அவருடைய எல்லாவித ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒண்ணே ஒண்ணு பண்றோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க செவிய கர்த்தருடைய சத்தத்துக்கு திறந்து கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதங்களும் உங்கள் மீது மறுபடியாக அவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்திருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, நீங்க செவி கொடுக்கவில்லை என்றால் அவர் என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம் வாசிப்போம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவருடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எழும்பி வருகிற கர்த்தருடைய வார்த்தை நீ கேளாதபடி நீ அசட்டை பண்ணுவாய் என்றால் உன்னுடைய ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருவருப்பான ஜெபமாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம, கர்த்தருக்கு நீ செவி கொடுக்காம, கர்த்தருடைய சித்தத்தை நீ செய்யாம, கர்த்தருடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படியாதபடி நீ ஜெபம் செய்தீர்கள் என்றால் அந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அருவருப்பான ஜெபமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய வார்த்தையை கேட்காம, அவங்க நம்ம கேட்ட அந்த காரியங்கள் கேட்ட நம்ம செஞ்சிருமா? நான் சொன்னது நீ செய்ய மாட்டேங்கிற, நான் சொல்ற வழியில நீ நடக்க மாட்டேங்கிற, நான் காட்டுற வழியில நீ நடக்க மாட்டேங்கிற, ஆனா நீ சொல்றதே நான் செய்யணுமான்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அவனை என்ன பண்ண மாட்டான்? அவன் சொல்ற வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் நமக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், இவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கணுமான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அசர்டைட் பண்ணி விடுவோம் இல்லைங்களா? அதை கேர் பண்ணிக்க மாட்டோம் இல்லைங்களா? யார் நம்மளுடைய சத்தத்திற்கு கேட்கிறாங்களோ, யாருடைய தகப்பன் தாயுடைய சித்தத்தின்படி நடக்கிறாங்களோ அந்த மகனுடைய எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவோம்? அவர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. அதே போலதான் இங்க கர்த்தர் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காதபடி, அவருடைய சத்தத்துக்கு நமக்கு என்ன பண்ண சித்தத்துக்கு அவருடைய வழி நடத்தாதபடி, நம்மளுடைய விருப்பம் போல நடந்து நம்மளுடைய காரியங்களை நடத்துக அவர் என்ன பண்ணுறவரா இருக்கிறாரு? நம்மளுடைய ஜெபம் எப்பேற்பட்டதா என்று சொல்லப்பட்டிருக்கு? அருவருப்பானதா இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 66ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம் வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை நான் கொண்டிருப்பேன், ஆனால்
ஆண்டவர் எனக்கு செவிக்கொடா, உன்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை நீ கொண்டிருப்பாய் என்றார். தாவீது சொல்றாங்க, என் இருதயத்தில் எப்படியா இருக்கு? அக்கிரம சிந்தை கொண்டிருப்பதனாலே கர்த்தர் எனக்கு எப்படியா இருக்கிறாரு? என் வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணுகிறவரா இருக்கிறாரு? செவிக்கொடாதவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். அப்போதுக்கு முன்னாடி பார்த்தோம் உபாகமம் அதிகாரம் புஸ்தகத்துல 28வது அதிகாரம் 1லிருந்து 14 மட்டும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, பிரமாணங்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுத்து நாம் நடப்போம் என்றால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு உண்டான 14 வசனங்களும் நமக்கு இருக்கு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 28வது வசனம் 15வது வசனம் வாசிங்க. உபாகமம் புஸ்தகத்துல இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடா போவாயாகில் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எனக்கு நீ செவி கொடுத்தீங்கன்னா இத்தனை ஆசீர்வாதங்களும் இத்தனை நன்மைகளும் உனக்கு வந்து நீ கொடுத்த அந்த கொடுத்து பார்த்தீங்கன்னா, செவி கொடுத்த பார்த்தீங்களா, அதுக்கு ஆசீர்வாதம் உனக்கு நான் கொடுப்பேன். நீ எனக்கு செவி கொடுக்காம நீ திருப்பிட்டு போன அப்படின்னா உனக்கு நான் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? சாபத்தை கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம் கர்த்தருக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் ஏன் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். செவி கொடுப்பதனால என்ன நன்மை, என்ன தீமை என்று நாம் பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நாம் செவி கொடுப்பது நிச்சயமாய் நலமாய் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் செவி கொடுத்தா மாத்திரம் போதுமா? கர்த்தருக்கு நாம் செவி கொடுத்தா மாத்திரம் போதும். ஒரு இடத்தை காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28லிருந்து வாசிங்க. ஆயினும் எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? சத்தமா? 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்துல அவன் வந்து, மகனே நீ போய் வேலை செய் என்றான். அந்த தகப்பன் வந்து தன்னுடைய மூத்த குமாரன் இடத்துல வந்து என்ன சொல்றாரு? அப்பா, நீ இன்னைக்கு போய் என்னுடைய தோட்டத்துல நீ வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் மூத்த குமாரன் இடத்துல சொல்லுகிற வார்த்தை இல்லைங்களா? அந்த வார்த்தை பார்க்கிறோம். அடுத்தது அதுக்கு அவன் என்ன பண்றான்? நல்ல ரெஸ்பான்சிபிள் பண்றான். என்ன சொல்றான்? நம்ம பிள்ளைகள் மாதிரியே சொல்றான். ஏதாவது போயிட்டு வாப்பா, ஏதாவது செஞ்சுட்டு வாப்பான்னா நம்ம பிள்ளை என்ன சொல்லுவாங்க? மாட்டேன். உங்க வீட்டுல எப்படிதான் சொல்லுங்க? எங்க வீட்டுல எங்க பையன் அப்படி இல்லை பாஸ்டர். எத்தனை பேர் சொல்றீங்க? எங்க வீட்டுல எங்க பையன் அப்படிதான். இந்த இடத்துல தான் அந்த பையன் சொல்றான், தகப்பன் வந்து சொல்றான், நீ போய் மூத்த குமாரத்துல போய் நீ செய் அப்படின்னா என்ன பண்றான் அந்த பையன்? என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆகிலும் அவன் பின்பு மனஸ்தாபப்பட்டு அப்போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகவில்லை. அவன் மூத்த குமாரன் என்று சொல்றான், அதனால போக முடியாதுன்னு சொல்லி அவன் தகப்பன் சொன்ன வார்த்தையை கேட்டு சொல்றான். ஆனா மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணிடுறான்? போயிடுறான். 2வது பையன் என்ன சொல்றான்? போறேன்னு சொல்றான்.
போவதில்லை. அவன் கர்த்தருக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்வது நமக்கு நலமாய் இருக்கும். அதுவே ஆசீர்வாதமானதாக இருக்கும். அவன் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம வர்றதை காட்டிலும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம செய்யறதுதான் உகந்ததாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் கம்பேரிசன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுத்தா போதும்ங்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் நம்ம கேட்டா போதும் கிடையாது. அவருடைய சித்தத்தை படி நடக்கிறவர்களாக இருக்கணும், சித்தத்தை படி கை கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவங்க அவருக்கு. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? இப்படி கை கொண்டு நடக்கணும், பிடித்து கொண்டு நடக்கணும். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார்னு சொல்லி நம்ம துன்மார்க்க காரியங்களை செஞ்சு ஆண்டவர் நம்ம மேன்மையா வச்சிருவாரா? கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு வேலைக்குமே போகாம எதையுமே செய்யாம விட்டுட்டா நம்மள ரெட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிப்பாரா? அவருடைய சித்தத்தின்படி நம்ம முயற்சி செய்யணும் இல்லைங்களா? நடக்கணும் இல்லைங்களா? இந்த இடத்துல அதே போலதான் கர்த்தருக்கு நாம் செவி கொடுப்பது நல்லது. செவி கொடுத்தால் அவரும் செவி கொடுப்பார். அதை கட்டில இன்னும் ஒரு படியாக மேலாக சொல்ற ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நம்ம நடக்கும் பொழுது அது இன்னும் அதிகமாக நமக்கு ஆசீர்வாதம் ஏற்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளையிலும் பிரமாணங்களையும் அவருடைய எல்லாவற்றையும் நம்ம கேட்டுட்டா மாத்திரம் பத்தாது, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வாதங்களை அறிகிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை கூட எடுத்து காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் வாசிப்போம். நம்ம இணைந்திருக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். அதனால ரொம்ப சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு போய் சர்வாங்க நான் தகனபடியையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்திலே வருவேன். வந்து செய்ய வேண்டியதை அறிவித்து மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆமென். சவுல் என்ன சொல்றாரு? சாமுவேல் கிட்ட நீ போய் அங்க காத்திரு, நான் வர மட்டும் என்ன பண்ணாத, பலி செய்யாதன்னு சொல்லி சவுல் சொல்றாரு. இல்லைங்களா? சாமுவேல் என்ன பண்றாரு அந்த இடத்துல? சாமுவேலா சொல்லுங்க, தப்பா தான் சொல்றேன், எனக்கே தெரியுது, சத்தமா சொல்லுங்க. ஐயா என்னங்க நீங்க மாத்தி சொல்றீங்க, அதையும் அப்படி கேட்க. சவுல் போய் அங்க என்ன பண்ணாரு? சாமுவேலை காத்துட்டு சொன்னாரா? சொல்லுங்க. தெரியல நமக்கு. நானதான் சும்மா இருக்க மாட்டேன். தெரிஞ்சதுன்னா சொல்லி கண்டு தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஐயா சாமுவேல் அங்க போய் என்ன பண்ண சொன்னாரு? அவரு காத்துட்டு இருக்கலையா, சவுலதான் அங்க போய் காத்துட்டு இருக்க சொன்னாரு அப்படின்னு. அவன் அவன் சொல்லி யாரு காத்துட்டு இருக்காங்க? சவுலை அங்கே காத்திருக்கும்படியாக சாமுவேல் சொல்றாரு. இல்லைங்களா? யாரு? சாமுவேலா சொல்றாரா? இல்ல, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி தீர்க்கதரிசி மூலமாக அந்த வார்த்தை உண்டாகி அது சவுலுக்கு வருது. இல்லைங்களா? சவுலை போய் பின்னாடி அந்த இடத்துல காத்துரு, நீ 7 நாள் அந்த இடத்துல காத்துரு, நான் வந்து உனக்கு வந்து சொல்ல வேண்டிய நடத்த வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் சொல்லுவேன், நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணு செய் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? ஆனா சவுல் என்ன பண்றாரு? வார்த்தைகள் எல்லாம் தலையாட்டி கேட்டுக்கிட்டு, இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆமா ஆமான்னு கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல போய் கோட்டை விட்டார். நேரம் போய் என்ன பண்றாரு? அந்த நேரத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இல்லைங்களா? அவர் வருவதற்கு காலதாமதம் வருவதற்கு முன்பாகவே என்ன பண்ணிடுறாரு? சவுல் பலி செலுத்துகிறார். இல்லைங்களா? 2வது ஒரு வார்த்தை வருகிறது. இல்லைங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது 3ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்பொழுது நீ போய் அவனை கடித்து அவன் மேல் இறக்கமைக்காத புருஷனையும் ஸ்திரீயையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் கொன்று போடு, கடலைகளையும் கொன்று போட கிடவாய் என்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் என்ன சொல்றாரு?
சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சவுல் இடத்துல போய் இதையெல்லாம் நீ என்ன பண்ணு செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சவுலுக்கு என்ன பண்றாரு? நல்லா காது கொடுத்து செவி கொடுக்கிறார். செவி நல்லா கொடுக்கிறார் இல்லைங்களா? ஆமா, ஓகே 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 தீர்க்கதரிசி, ஓகே ப்ராபசி அப்படின்னு சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதெல்லாம் சொல்லுங்க காதுல நல்லா ரிசீவ் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றாரு? 15:9 வாசிங்க. சவுல் ஜனங்களையும் ஆகாரி ஆடு மாடுகளையும் முதலானவைகளையும் 2ஆம் தரமான ஆட்டின் கடாக்களையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் மனஸ்தாபம் என்ன பண்ற? அற்பமானவர்கள் எல்லாம் உதாசனப்படலாம் என்ன பண்றாரு? சகல வஸ்துகளை முற்றிலும் அழித்து போட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நீ அழித்து போடு. ஆடு மாடு கழுத எல்லாத்தையும் நீ முதல்ல என்ன பண்ண? எல்லாவற்றையும் அழித்து போடு. செவி கொடுத்தாதான். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றான்? நல்ல மேன்மையானதை, நல்ல உயர்ந்தவர்களை எடுத்து என்ன பண்றான்? அதையெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணுமே உறுப்பு அதெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே ஆகாது, எதுவுமே ஆகாது, நோஞ்சானது, செத்தது, முட்டியானது, அதை எடுத்து என்ன பண்ணிட்டா? வடிகிறான் இல்லைங்களா? அப்போ அவர் செவி கொடுத்தவன் தான் சவுலு. ஆனால் காரியத்தை வாழ்க்கையும் பொழுது, காரியத்தை செய்யும் பொழுது அவன் செய்யாதபடி போன மீறி செய்தார். அவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல இப்படிதான் செஞ்சுட்டு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, அதை ரிசீவ் பண்றோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில அதை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, செயல்படுத்தும் போது சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சுண்டக்கா மண்டக்க மாட்டேறோம். அவன் ஏட்டிக்கு போட்டியா நம்ம என்ன பண்ணிடுறோம்? செயல்படுறோம். இந்த மாதிரி செயல்படுவதனாலே என்ன ஆகுது பாருங்க. சாமி புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 26-28 வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, கோடு கூட திரும்புவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து விட்டார். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி சரியாக நடக்காதபடி, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி சரியாக நடக்காததுனால அவனுடைய ராஜ்யபாரம் அப்படியாகப்பட்டது, பிடுங்கப்பட்டது. அவனுடைய ஸ்தானம் என்னவாகப்பட்டது? பிடுங்கப்பட்டது. அவனுடைய உயர்விலிருந்து அவன் தாழ்விலே தள்ளப்பட்டவனாய் இருக்கிறார். அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய வழியில நடக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உதாரண வசனம் பாத்தீங்க அப்படின்னா யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவனுக்கு சுத்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க பாப்பா. என்ன பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சுத்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செவி கொடுப்பது மாத்திரம் பத்தாது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்வோம் என்றால், நாம் நடப்போம் என்றால் அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதே இல்லை, ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதே இல்லை, ஆண்டவர் என் கண்ணீருக்கு பதில் அளிப்பதே இல்லை, ஆண்டவர் என்னுடைய உபவாச ஜெபத்துக்கு பதில் சொல்வதே இல்லை என்றால் நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கு தேவ சுத்தத்தின்படி நீ நடப்பா என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறவராய் இருக்கிறாரு? செவி கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன் ஜெபம் அருவருப்பானதாய் இல்லாதபடி அது ஏற்றதாய் உகந்ததாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி செவி கொடுக்க நாம் வெறும் செவி கொடுத்துட்டு சவுலை போல நம்ம நடந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடப்போம் என்றால் அவர் என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார்.
ஆண்டவரே நீங்க செவி கொடுத்தா நான் செவி கொடுப்பேன்னு சொல்லிக்கிறீங்களே, இல்ல, நீ செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் போதுதான் அது அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹalleluya. ஒரு விசையாய் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் சவுலை போல எத்தனையோ முறை உமது வார்த்தையை நாங்கள் கேட்டுட்டு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, உமது சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி, உங்க சித்தத்தின்படி நாங்கள் நடந்திருப்போம் என்றால் ஆண்டவரே நாங்கள் தள்ளப்பட்டவர்களாய் மாறி போவோம் ராஜா. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஸ்தானத்திலிருந்து நாங்கள் இறக்கப்படுவோம் ராஜா. அப்படி இல்லாதபடி இந்த நாளில் கூட தகப்பனே எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஒருவனின் சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்பா, நாங்கள் உமக்கு சித்தமானதை செய்ய ஆமாண்டவரே எங்களை நீர் போதுமானவராய் வழி நடத்துவீராக. ஆமாண்டவரே, எங்களுடைய மீறுதல்களுக்காக எங்களை மன்னிப்பீராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம் செவி கொடுத்து அவர் இப்படி நடப்போம் என்றால் அவர் நிச்சயமா என்ன கொடுப்பாரு இருக்காரு? செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப முதலாவது காரியம் என்ன கொடுக்கப்படும்? செவி கொடுத்து அவருடைய பணியின்படி சித்தத்தின்படி நாம் நடப்போம் என்றால் நமக்கும் அவர் செவி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட் போலாம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென் வந்து வளரப்போ சபம் மாதிரியே இருக்கிறீங்களே. நம்மளாம் வளர்ந்த சபை இல்ல. பாஸ்டர் இரண்டாவது பாயிண்ட் போகலாமான்னு